தருமபுரி மாவட்டத்தை அதிமுகவின் எஃகு கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரைத்தார். தருமபுரி மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன் ஒரு பகுதியாக தருமபுரியில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP அன்பழகன் ஏற்பாட்டில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாற்றுக் கட்சிகளில் இருந்து அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் மக்கள் பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், கோவிந்தசாமி, அமைப்பு செயலாளர் முல்லைவேந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 100% வெற்றி பெற்ற மாவட்டம் தருமபுரி மாவட்டம். அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கின்ற மாவட்டத்தை எஃகு கோட்டையாக அமைப்பதற்கு இங்கே வருகை வந்து அமர்ந்திருக்கின்றனர். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்னைக்கு பல்வேறு கட்சியிலிருந்து விலகி வந்து தங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்ட அத்தனை நண்பர்களும், மாநிலத்தைச் சேர்ந்த சகோதரிகளும், கழகத்தினுடைய வேட்பாளர்களும், கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கு அயராது உழைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை பேருக்கும் மனமார வாழ்த்துக்களை தெரிவித்து